சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள பட்டா பிரச்சினை தொடர்பாக பல்வேறு துறை அமைச்சர்களுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பட்டா பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்திட வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கையை தொடர்ந்து முதலமைச்சரின் உத்தரவுப்படி உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் நடத்தியதாக தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் வருவாய், வீட்டு வசதித்துறை அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பங்கேற்றதாக கூறியுள்ளார். பட்டா வேண்டி காத்திருக்கும் பொதுமக்களுக்கு விரைவில் பட்டா வழங்குவதற்கான தொடக்க புள்ளியாக இக்கூட்டம் அமைந்துள்ளதில் மகிழ்ச்சி என்றும் அமைச்சர் உதயநிதி பதிவிட்டுள்ளார். திருச்சி மாநகராட்சி ஆணையர் வைத்தியநாதன் செய்தி ஒளிபரப்புத்துறை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக அப்பதவியை வகித்து வந்த மோகன் இடமாற்றம் செய்யப்பட்டு முதல்வரின் முகவரித்துறை சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல், பாசிசம் வீழட்டும், ஜனநாயகம் வெல்லட்டும் என தொகுதி வாரியான பிரச்சார கூட்டங்கள் வரும் 16, 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். இந்த கூட்டங்களை நடத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றதாக தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு முடிவு கட்டுவதற்கும் உரிமைகளை மீட்கவும் குரல் எழுப்புவோம் என உரையாற்றியதாக கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான மைதானங்களில் கழிவுகள் கொட்டப்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழ்நாடு அஞ்சல் வட்டம் சார்பில் 35வது அனைத்து இந்திய அஞ்சல் ஹாக்கி போட்டிகளை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி மைதானத்தில் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். போட்டிகளை தொடங்கி வைத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராதாகிருஷ்ணன், மாநகராட்சி விளையாட்டு மைதானங்களில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்று தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.